கண்டதெல்லாம் கிரவுண்டுக்குள்ள வரும்னு கனவா கண்ட அப்படின்னு சொல்ற மாதிரி வினோதமான எக்கச்சக்க விஷயங்கள் கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு 4 சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, கிரிக்கெட் விளையாடும் போது நாய் ஈசல்லாம் குறுக்க வந்து பார்த்துருப்பீங்க. பொன்வண்டு வந்து பார்த்துருக்கீங்களா? பொன்வண்டு பார்க்கறதுக்கே அழகா இருக்கும்ல. அந்த பொன்வண்டு ஒரு தடவை கிரிக்கெட் போட்டியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. வேற எப்பவுமே இல்லை, ரீசெண்டாக நடந்த 2025 இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில தான். ஸ்டோக்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரையும் ஃபீல்டர்ஸையும் சுற்றி பொன்வண்டானது கூட்டம் கூட்டமாக வர தொடங்கிருச்சு. மைதானத்தையும் அந்த பொன்வண்டானது நிரப்பிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஜஸ்பிரித் பும்ரா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படி இப்படி நகருவார். அதை பார்க்கறதுக்கே ஃபன்னியாக இருக்கும். கூட்டமாக லார்ட்ஸ் மைதானத்துக்குள்ள வந்த அந்த பொன்வண்டு கூட்டமானது அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த விட்டு போயிருச்சு. நம்பர் 2, சாப்பாடை நம்ம ஆற வைக்க ஃபேனை போடுவோம். அதே மாதிரி கிரிக்கெட் பிச்சை ஆற வைக்கிறதுக்காக ஹெலிகாப்டர் கொண்டு வந்து நடு கிரவுண்டில் சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? உண்மையிலே நடந்துச்சுங்க. 2018 PSL எலிமினேட்டர் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்து பிச்சு ஈரமாக இருந்திருக்கு. அந்த ஈரம் போகவே இல்லை. எப்படி ட்ரை பண்ணி பார்த்துமே ட்ரை ஆகவே இல்லை. அதனால ஒரு ஐடியா பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி ஹெலிகாப்டரை வர வச்சு பிச்சுக்கு மேலே அந்த ஹெலிகாப்டர் பறக்க வச்சு பிச்சை ஆற்றுன்னு ஆற்றிருப்பாங்க. இதனால் பிச்சும் ட்ரை ஆகியிருக்கும். அந்த எலிமினேட்டர் மேட்சுமே அதுக்கப்புறம் நடந்திருக்கும். என்ன ஒரு ஐடியா பார்த்தீங்களா? நம்பர் 3, வீரபகு கதையை விட மோசமான கதை உங்களுக்கு தெரியுமா? 2019 வேர்ல்டு கப் ஃபைனலில் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க பிகினியை போட்டு கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஸ்டாப்ஸ்லாம் வந்து அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய பிகினியில் வைட்டலி அன்சென்சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா வைட்டலி அப்படிங்கிறது அவங்க பையனோட பேர். வைட்டலி அப்படிங்கிறவர் யூடியூப்ல பிராங்க் வீடியோ போடக்கூடியவர். சாதாரண பிராங்க் வீடியோ கிடையாது. பொண்ணுங்களை வச்சு ஏடா கூடமா பிராங்க் வீடியோ போடக்கூடிய ஆள் தான் வைட்டலி அப்படிங்கிறவர். யூடியூப்ல காசு கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு தனியாக வெப்சைட்டே யூஸ் பண்ணி அதில் ரொம்ப ஏடா கூடமான வீடியோக்களை அவர் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வெப்சைட் பேர் தான் வைட்டலி அன்சென்சார்ட். பையன் தயாரிச்சு அந்த ஆபாசமான இணையதளத்தை பிரபலப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பிகினியை போட்டு மேட்ச் நடுவில் ஓடி வந்திருக்கு. இவங்க பேர் எலினா. இவங்க மட்டும் கிடையாது, வைட்டலியுடைய கேர்ள் ஃப்ரெண்டான கின்ஸ்லி அப்படிங்கிறவங்க அதே வருஷம் ஃபுட்பாலில் நடந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லையுமே இதே மாதிரியான பிகினியை போட்டு கிரவுண்டுக்கு நடுவில் மேட்ச் நடக்கும்போது ஓடி வந்திருப்பாங்க. அம்மாவையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் வச்சு என்ன மாதிரியான பழப்பையும் பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. என்னடா அவங்க கதை வீரபகு கதையை விட மோசமாக இருக்கு. நம்பர் 4, மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டுக்குள்ள குரங்கு வந்து அட்டகாசம் பண்ண சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 2012 இங்கிலாந்து இந்தியாவுக்கு டூர் வந்திருந்தாங்க. டூருக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மேட்சா ஹரியானா கூட அவங்க ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. ஹரியானாவும் அவங்களும் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்குள்ள திடீர்னு ஒரு குரங்கு ஓடி வந்துருச்சுங்க. அந்த குரங்கு வந்து கிரவுண்டுக்குள்ள அங்கே இங்கே சுற்றி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து இங்கிலாந்து வீரர்கள், இந்திய வீரர்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்சை நடத்துற கமிட்டி அந்த குரங்க கிரவுண்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு படாத பாடுபட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அதுவே தோனி தான் வெளியே போயிருக்கு.